சாக்ரிஃபைஸ், தியாகத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தியாகத்தோடு ஜெபிக்கணும், தியாகத்தோடு வேத வாசிக்கணும், தியாகத்தோடு உபவாசம் எடுக்கணும், தியாகத்தோடு சபையில் இருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கடந்து வரணும். 3 காரியத்தில் நம்ம தியாகம் உள்ளவங்களா இருக்கணும். முதல்ல நேரத்தில் தியாகம் உள்ளவங்களா இருக்கணும். நம்மளுடைய நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு தியாகம் பண்ண வேண்டும். எனக்கு டைம் இருந்தால், நான் ஃப்ரீயாக இருந்தால், எனக்கு வேலை எதுவுமே இல்லாமல் இருந்தால் நான் வருவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. தியாகம் பண்ணி வரணும், கஷ்டப்பட்டு வரணும், விலைக்கிரயம் கொடுத்து வரணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் தியாகத்தை உங்கள் நேரத்தில் டைமில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜபத்தில், வேதத்தில், எல்லாவற்றிலும். ரெண்டாவது காரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்தில் கர்த்தருக்கு தியாகமாக கொடுக்கணும். எனக்கு எந்த செலவுமே இல்லை, அதனால் நான் காணிக்க தருவேன், அப்படி கிடையாது. கர்த்தருக்குன்னு கொடுப்பேன்னு நியமிக்கப்பட்ட பணத்தை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ தேவைகள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது கர்த்தருக்காக என்ன பண்ணிடணும், நம்ம கொடுத்துடணும். இந்த தியாகத்தை கர்த்தர் பார்க்குறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஏதாவது திறமைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த திறமையை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்துவதில் தியாகம் வேணும். அதில் நம்ம பரவாயில்ல நான் பேரே சொல்கிறேன், நம்ம சபையில் நல்லுக்கு கர்த்தர் நல்ல சமைக்கிற திறமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்பவுமே மயில மாவால் கொஞ்சம் முடியலன்னு செகண்ட் சாட்டர்டேயில் நல்லுக்கிட்ட கேட்போம், தம்பி உனக்கு காலேஜ் இருக்காப்பா, நீ வந்து கொஞ்சம் சமைச்சு கொடுக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்போம். லீவாக இருந்தால் மனப்பூர்வமாக வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாப்புல. போன செகண்ட் சாட்டர்டேலாம் அந்த தம்பிக்கு லீவ் கிடையாது, ஆனால் காலேஜுக்கு போகணும். காலைல 6:30 மணிக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து குழம்பு வச்சு கொடுத்துட்டு அடுத்து உருளைக்கிழங்கெல்லாம் பொரிக்கிறேன். இல்லை தம்பி, நீ குழம்பு மட்டும் வச்சுட்டா போதும், மிச்சத்தை மயிலமாக செஞ்சுப்பாங்கன்னு சொல்லி அந்த பையன் காலையில் குழம்பு மட்டும் வச்சுட்டு திருப்பி போய் வீட்டில் குளித்து கிளம்பி அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறாப்புல. இதுதான் சாக்ரிஃபைஸ், இதுதான் பலி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். பலினா ஆடு மாடை கொண்டு போய் செலுத்துறதில்ல. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்கிறீங்க? ஏதாவது செய்கிறீங்களா? ஆண்டருக்காக ஏதாவது செய்கிறீங்களா? சாக்ரிஃபிஷியலாக செய்கிறீங்களா? நேரத்தை செலவு பண்ணுறீங்களா? பணத்தை செலவு பண்ணுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்து, நிறைய பேருக்கு சுவிசேஷன் சொல்கிற தாளந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஜெபிக்கிற தாளந்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல கூட்டி சுத்தம் பண்ணுற டேலண்ட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வெறும் ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது, உலக பிரகாரமாக நிறைய டேலண்ட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதை ஒரு தியாகமாக நீங்கள் கர்த்தருக்கு என்று யூஸ் பண்ணணும்.